ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, சில மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது. என்னென்ன மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, என்னென்ன மெட்டீரியல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மந்த்துக்கான சிமெண்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்துடலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் சிமெண்ட் ஒரு பேக் வந்து 280 300 வரைக்கும் போயிட்டு இருக்குது. டால்மியா சிமெண்ட் 310 320 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் 320 330 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிர்லா சக்தி சிமெண்ட் 310 315 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரியா சிமெண்ட் 285 295 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏசி சிமெண்ட் 270 280 வரைக்கும் போயிட்டு இருக்குது. செட்டிநாடு சிமெண்ட் 305 315 வரைக்கும் போயிட்டு இருக்குது. மகா ஹெச்டி சிமெண்ட் 300 310 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாரத் சிமெண்ட் 300 310 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. கேசிபி சிமெண்ட் 275 290 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஜுவாரி சிமெண்ட் 285 295 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ராம்கோ சிமெண்ட் 300 315 ரேட்டில் போயிட்டு இருக்குது. பென்னா சிமெண்ட் 285 300 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் 280 290 வரைக்கும் போயிட்டு இருக்குது. எஸ்ஆர் சிமெண்ட் 280 295 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. சிமெண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப சில பிராண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பிராண்ட் வந்து அதே ரேட்டில் வித்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் எல்லாம் போன மந்த் 320 340 ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 320 330 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஒரு 10 ரூபா பார்த்தீங்கன்னா பேக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து செட்டிநாடுமே வந்து 325 வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸாக போயிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 315 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூபா வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ அதே சேம் சைட் பார்க்கும்போது எஸ்ஆர் பிரியா இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து சேம் ரேட் போன மந்த் போன ப்ரைஸாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மந்த்துக்கான ஸ்டீலோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா லோவஸ்ட் ப்ரைஸாக வந்து 1 kg அதாவது 1 கிலோ பார்த்தீங்கன்னா வந்து 71 ஹையஸ்ட் ப்ரைஸாக வந்து 73 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ 67 71 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரைம் கோல்டு 65 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. கௌரி 63 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. எஸ்ஆர் 66 69 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ராணா 66 70 வரைக்கும் போயிட்டு இருக்குது. வேலா 65 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. டர்போ 64 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜிந்தால் 66 69 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அக்னி 69 71 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிஸ்கால் 67 71 வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸாக போயிட்டு இருக்குது. ஐஸ்டீல் 67 70 வரைக்கும் போயிட்டு இருக்குது. புல்கேட் 66 70 வரைக்கும் போயிட்டு இருக்குது. அம்மன் ட்ரை 66 69 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆண்டவர் 65 68 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ போன ஆகஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டீலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா 1 or 2 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். பிரிக்கை பொறுத்த வரைக்கும் சேம்பர் பிரிக் 16 12 வரைக்கும் ஒரு கல்லுடைய ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. ஒயர் கட் பிரிக் போகிற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து 12 13 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஃப்ளையாஸ் வந்து 7 8 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 4 இன்ச் கல் 28 ரேஞ்சிலிருந்து 30 ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 6 இன்ச் கல் 38 40 வரைக்கும் போயிட்டு இருக்குது. சாலிட் பிளாக் 8 இன்ச் கல் வந்து 38 41 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிரிக்குடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு வந்து பெருசாக எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சில இடங்களில் ஒரு 50 பைசா வந்து இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாங்க, சில இடங்களில் ஒரு 50 பைசா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது, பெருசாக எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஏஏசி பிளாக்குடைய ப்ரைஸ் பார்த்தலாம். ஏஏசி பிளாக் பொறுத்த வரைக்கும் 4 இன்ச் கல் வந்து ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து 50 55 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 6 இன்ச் பிளாக் வந்து 75 80 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. 8 இன்ச் பிளாக் 98 103 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. 9 இன்ச் பிளாக் 110 115 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏஏசி பிளாக் போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 இன்ச் பிளாக் 6 இன்ச் பிளாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து 1 ரூபா வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்குது. இதே நம்ம 8 இன்ச்சிலிருந்து 9 இன்ச் பிளாக் இந்த மாதிரி கல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கல்லுக்கு 2 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மந்த்துக்கான எம்சாண்டோடைய ப்ரைஸ் பார்த்தலாம். எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிட் வந்து 3800 4500 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. பீசாண்ட் பார்த்தீங்கன்னா 4800 5200 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நிறைய இடங்களில் போயிட்டு இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் கிரிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். கோர்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 10 mm கிரிக்கெட் வந்து ஒரு யூனிட் வந்து 2900 3300 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. 20 mm அக்ரிகேட் வந்து 3200 3500 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. 40 mm அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா வந்து 3300 3600 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு வந்து 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து பட்டியோட ப்ரைஸ் பார்த்தலாம். பட்டி பொறுத்த வரைக்கும் ஏசியன் ட்ரூ கேர் வந்து 40 கிலோ பேக் வந்து 700 900 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. நிப்பான் 800 950 வரைக்கும் போயிட்டு இருக்குது. பிர்லா வால்கர் 850 1000 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே வந்து பெருசாக இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட ப்ரைஸ் பார்த்தலாம். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் M10 காங்கிரீட் ஒரு M3 வந்து 4650 வந்து 4850 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. M15 4800 வந்து 5000 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. M20 5300 வந்து 5500 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. M25 5450 வந்து 5650 ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. காங்கிரீட்டோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 50 ரூபா வரைக்கும் ஒரு M3 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப இந்த மந்தில் சிமெண்டோடைய ப்ரைஸ் வந்து ஒரு பேக்கு 10 15 ரூபா வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸ்டீலில் எந்த சேஞ்சஸும் இல்லை, பெருசாக ₹1 2 ரூபா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. AAC பிளாக்கோட ப்ரைஸு, M-Sand P-Sandோட ப்ரைஸு, 40mm 20mm அக்ரிகேட்டோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து போன மந்த்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்த மந்த் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் வந்து என்ன ரேஞ்சஸில் போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.